வெல்கம் டு தம் டெக் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன்ல இருக்க Gmail ஐடிக்கு எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து செட் பண்றது. ஸோ அந்த ட்ரிக்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாரோட மொபைல் ஃபோன்லயும் ஒரு Gmail ஐடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த Gmail ஐடிய சேஃபா தான் யூசர் நேம், பாஸ்வேர்ட வந்து நீங்க வச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களையும் கைமீறி உங்க கைமீறி பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர்கிட்ட அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே அன்செக்யூர் ஆகி போயிரும். அந்த டைம்லயே அவங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து ஹேக் பண்ணலாம்னு நெனைச்சாலோ, இல்லன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ட உங்கள் பெர்மிஷன் இல்லாம லாகின் பண்ண நெனைச்சாலோ, அந்த டைம் யார் ஹேண்டில் பண்ணாலும் உங்க பெர்மிஷன் இல்லாம அத வந்து யூஸ் பண்ண முடியாத கேட்டகரிக்கு பண்றது தான் இந்த 2 ஸ்டெப் வேரியேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, எப்போவா இருந்தாலும் நீங்க பெர்மிஷன் குடுத்தா தான் அந்த Gmail அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 2 ஸ்டெப் வேரியேஷன எப்படி வந்து செட் பண்றது? ஸோ இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன்லயே உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, Gmail அக்கவுண்ட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் பேஜ வந்து உங்களுடைய மொபைல்ல கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது கூகுள் இல்லன்னா கூகுள் செட்டிங்ஸ். ஸோ இந்த மாரி ஒரு ஆப்ஷன் அந்த செட்டிங்ஸ் பேஜ்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூகுள் இல்லன்னா கூகுள் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க வந்து லாகின் பண்ணி உங்க மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க Gmail ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1க்கு மேல ஐடிஸ் இருந்ததுன்னா, மேலே வந்து அந்த Gmail ஐடி பக்கத்தில கீழ ஒரு ஏரோ குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து டிஃபால்ட்டா இந்த ஒரு மெயில் ஐடி தான் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ஸோ இதே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வேற பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிரும். இதில பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ற மாரி சம் ஆஃப் ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹோம், பெர்சனல் இன்ஃபோ, டேட்டா பெர்சனலைஸ், செக்யூரிட்டி. ஸோ இந்த மாரி ஆப்ஷன் எல்லாமே குடுத்துருப்பாங்க. நீங்க இதில வந்து செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ வரும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்ல தான் இருக்கு. அதாவது நீங்க இதுவரைக்கும் ஆக்டிவேட் பண்ணலன்னா, அது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரக்ட்டா ஒரு ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகி வந்துரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இதோட ப்ராசஸ் தான் வந்திருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கெட் ஸ்டார்டட் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஓகே குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டிவைஸ்ல நீங்க லாகின் பண்ண இந்த Gmail அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாலும், உங்களுடைய பெர்சனல் மொபைல் ஃபோன்ல நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க இந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் ஃபோன்ல எஸ்ஆர்ஓங்கிற ஒரு டயலாக்ஸ் பாக்ஸ் அதாவது அவங்க லாகின் போற டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்க எஸ் குடுத்தா அதாவது பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிரும். அந்த மாரி செட்டப்புக்கு நீங்க ஹேண்டில் பண்றதா இருந்தா, நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இத சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ரௌசர் அதாவது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன்ல நெட் இருக்கும்போது தான் சப்போர்ட் ஆகும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் குடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இது வந்து செட் ஆயிரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஸ்க்ரீன் லாக் இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன்ல இருக்க பின்ன குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரை டூ சைன் இன் இருக்கும். ஸோ அதில வந்து எஸ் குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து சைன் இன் அப்ரூவ்டு. ஸோ அந்த மாரி நமக்கு மெசேஜ் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்க டிவைஸ வந்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற மொபைலோட மாடல் நேம் குடுத்துருப்பாங்க. ஸோ அதே நீங்க கீழ வந்து கன்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க ஃபோன் நம்பர காமிச்சுட்டு, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணணுமா? இல்லன்னா வேற ஏதாவது பண்ணணுமா? அதாவது உங்களுக்கு பிராட்பேண்ட் அதாவது இன்டர்நெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து சப்போர்ட் ஆகும். இதுவே இன்டர்நெட் இல்லாத டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்தா தான் உங்களுக்கு வந்து செக்யூரா அத வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ்னா ஒரு ஓடிபி மெசேஜ் மாரி அனுப்புவாங்க. இல்லன்னா ஃபோன் கால் பண்ணுவாங்க. ஃபோன் கால்லே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நம்பர் சொல்லுவாங்க. நீங்க அத டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது தான் பெட்டர். ஸோ உங்களுடைய நம்பர் வந்து அதில டிஃபால்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு சென்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு ஓடிபி அதாவது அந்த உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய இதில வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துருச்சு. நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ டர்ன் ஆன் இப்போ பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் ஆயிருச்சு. ஸோ அத வந்து நீங்க டர்ன் ஆன்ங்கிற பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து அக்கவுண்ட் வந்து டர்ன் ஆன் ஆயிருச்சு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சிம்பிளா வந்து ஹேண்டில் பண்ணீங்க. அதாவது உங்களோட 2 ஸ்டெப்னா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா,
ப்ரொடெக்ஷன் எப்போதுமே வந்து பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேண்டிலே இருக்கணும். பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் ஓப்பன் ஆகக்கூடாது. மற்ற மாதிரிப்பட்ட இன்னும் ஒரு பர்மிஷன் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதான் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராட்பேண்ட் இருக்க டைம் ஜஸ்ட் அதில் எஸ் ஆர் நோ கேட்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து வச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கையிலே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் உங்கள் ஜிமெயில் ஐடி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கமெண்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.